சின்ன சின்ன முருகையா நீ குருகுலம் சென்றாய் அல்லவா? எதற்காக? வித்தைகளை கற்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. நீ கற்ற வித்தைகளை எடுத்து சொல் மகன். மகாபிரபு, இளவரசர் அழைத்து வரும் வழியிலேயே என்னிடம் கூறிவிட்டார். 4 வேதம், 6 சாஸ்திரம், 17 புராணம், 28 ஆகமம், 32 தர்மம், 64 கலைக்கானம், 96 தத்துவம் அனைத்தையும் கற்றுவிட்டார். எவ்வளவு இன்பமாக இருக்கிறது. இதைத்தான் முன்னோர்கள் அனுபவித்து அறிந்து புரிந்து அனுபவித்து சொல்லி வைத்திருப்பார்களோ? எப்படி எப்படி குழலிலிருந்து யாழிலிருந்து என்ப தன் மக்கள் மணலை சொல் கேளவார் என்றபடி குழந்தைகளின் மதுரமான சொற்கள் குழவி குழவி வருவதை கேட்டு உளவுகழ்ந்து ரசிக்காதவர்கள் தான் யாழ் இசை வேயிசையும் மேல் என்பர்களாம். இன்று இச்சபையில் மைந்தன் உகந்த வார்த்தைகளையும் அவர் கற்றுள்ள கலை விவரங்களை இப்பெருமைக்கும் பெருமையாக அருமையாக அற்புதமாக பற்பல தான தர்மங்கள் செய்து அடியின் தற்பெருமை கொள்ளாமல் சந்தோஷம் அடைய நினைக்கிறேன். அதற்காக என்ன செய்ய வேண்டும்? இந்த பொழுதினை பெருதுவாக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்றபடி தாயானவள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தாயானவள் அவர் பெற்ற குழந்தையை பெரிதும் பாராட்டுவதை காட்டிலும் அக்குழந்தை கற்றவர்கள் மத்தியில் சொற்பொழிவாற்றி பலரும் பாராட்டும் வாய்ப்பினை பெற்றார் என்று கண்டால் அவள் அவனை பெற்ற போது அடைந்த சந்தோஷத்தை விட எத்தனையோ மடங்கு அதிகமாக வாழும் தாயானவள். அம்முறைக்கிணங்க இவனை பெற்ற தாயானவள் இந்த நேரம் என்னுடன் இருக்க வேண்டும் கடமை அல்லவா? உண்மை அதான் மகாபிரபு. தாராவதியை அழைத்து வர மிகவும் அழைத்து வருகிறேன். மகாராணி வாருங்கள். உங்கள் வரவை மன்னர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்.
அத்தனைக்கு பொருள் எழுதி ஆயிரம் பாடலி அத்தனைக்கு பொருள் எழுதி ஆயிரம் எழுதி வாசி முருகா முல்லை பாட்டு வீட்டில் பாட்டதற்கு ஆயிரம் பாடலி அத்தனைக்கு பொருள் எழுதி ஆயிரம் எழுதி வாசி
கவிபாணர்களுக்கும் தேசத்தொண்டே சிறந்த பணியாக கருதும் உத்தம பெரியோர்களுக்கும் கற்பே அவரணம் கணவனே கடவுள் என கருதும் எனது அருமை உத்தமி தாய்மார்களுக்கும் இங்கு வருகை தந்துள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கும் சுற்று வட்டார கிராம பொதுமக்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சி அள்ளி இறைத்து நடிக்கும் என் போன்ற உயிரோவின் நடிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய விழா கமிட்டியார்களுக்கும் குரண்டி கிராம பொதுமக்களுக்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். எனது மன்னரானவர் இந்த அயோத்தியாவரியில் எந்தவித குறையின்றி ஆட்சி புரிந்து வருகிறார். எனது மன்னர் நீதிக்கு நேர்மைக்கு நிழல் தரக்கூடியவர். என் சுவாமி என்னை அழைத்ததாக தெரிவித்தார்கள். நான் அந்தப்புறத்தில் இருக்கும் பொழுது அவரை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்னால் ஒரு சில பாடல்களை பாடிவிட்டு எனது கதையை செல்கிறேன். கனியமுதே கருணை கடலே துணை நீயே சுந்தரேசர் மகிழும் மயிலே கதம்பவன குயிலே மாதவர் போற்றும் எழிலே பதமலர்தலை பணிந்தோ அங்கையர்கள் கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சு ஒளி உமையா அந்த அழகிய மாநகர் மதுரையிலே 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 எடுதந்தானடி பின்னையிலே
எதற்காக என்னை அழைத்தார் என்று தெரியவில்லை. உடனடியாக ஓடோடி வா என்று அழைத்திருக்கிறார்கள். மன்னாவுங்கள் தண்ணீர் என காக்கும் அயோத்தியாலும் ஆசை நேசா விசுவாசம் உள்ள பிராணநாயகா தாங்கள் நான் அந்தப்புறத்தில் இருக்கும்போது அழைத்ததாக தெரிவித்தார்கள். ஓடோடி வந்தேன். என்னை எதற்காக அழைத்தீர்கள்? அந்த விவரம் நான் அறிந்து கொள்ளலாமா சுவாமி? எடுத்துக் கூறுங்கள் சுவாமி. உன்னை இங்கு எதற்காக அழைத்தேன் தெரியுமா? நமது மகன் தகவல்களா வல்லவனாகியதை முன்னிட்டு அப்படியா? நாளை முதல் 7 தினங்களுக்கு சகல வித தானங்களும் செய்து சுவாமி நகர மக்கள் முதல் கிராம மக்களும் நமது மகனை நீடோடி வாழ்க வாழ்க என்று வாழ்த்தவும், அதுபோல அவன் வாழவும் ஆண்டவனும் கிருபை புரியவும் இந்த விழாவை நடத்த ஏற்பாடு செய்ய உத்தேசித்து உன்னை இதற்காகத்தான் அழைக்கின்றேன். அப்படியா சுவாமி? சுவாமி நம் மகன் பள்ளியில் பயின்று கல்வியில் தேர்ச்சி பெற்றான் என்ற செய்தியை கேட்டு தங்கள் வாயிலாக கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் சுவாமி. சொல்லுங்க சுவாமி. இதற்காக இருவரும் நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? இதோ தெரிவிக்கிறேன். கூறுங்கள் சுவாமி. தானத்தை பொம்பாராய் பெண்ணே தானத்தை பொம்பாராய்
சன்னியாசியர் யாவருக்கும் சகல தானங்களும் செய்ய விரும்பினேன். உனக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான் சுவாமி. தங்கள் இஷ்டமே என் இஷ்டம். அப்படியே பாருங்கள் சுவாமி. மந்திரியாரே, இச்சனமே நமது பட்டத்து யானை மீது முரசையற்றி முழக்கி நாம் தானம் செய்யும் காரணத்தை தெரிவிக்க ஏற்பாடு செய்யுங்கள். இதோ அப்படியே செய்கிறேன். 4 வேதம் சாஸ்திரம் 18 பிராணம் 28 ஆகமம் 32 தர்மம் 64 கலைக்கானம் 96 தத்துவத்தை கற்ற வடியா 14 காண்களாக அன்னதானம் சொன்னதானம் சொல்லக்கூடிய 32 முறை தான தர்மம் வாழ வழங்கப்படும் வாரி வழங்கப்படும் அனைவரும் கொண்டாட்டம் கஞ்சிக்காக கொண்டாட்டம் அமுட்டா பயிருக்கு எதிர கொண்டாட்டம் கஞ்சிக்காக கொண்டாட்டம்
என்ன ஒரு மாதிரியே வந்துகிட்டு இருக்கேன் என்ன? நான் கேட்கிறேன் இப்ப உங்களோட ஒரு விஷயம் கேட்கணும். நீங்க ஞானிதானா? நீங்க ஞானிதானான்னு கேட்டேன். ஏன்னா உனக்கு சந்தேகமா இருக்கா? சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டியது குருநாதரோட கடவுள் இல்லையா? என்ன ஞானியான்னு கேட்கிற? நீங்க ஞானிதானே? நீங்க இல்லற ஞானியா துறவர ஞானியா? கேட்கக்கூடிய கேள்வியைத்தான் கேட்கிற. இல்லற ஞானி. இல்லற ஞானினா மனையா கொண்டாடி இருக்கணுமே. 2 மனையாள் உண்டு. 2 மனைவியா? அது பேரு காமி. காமியோட எதோட காமிக்கிற? நீங்க தானே காமிக்க சொன்னீங்க. ஒருத்தி பேரு காமி. ஓஹோ. இன்னொருத்தி பேரு சிவகாமி. சிவகாமி. காமி சிவகாமி. காமி சிவகாமி. அப்ப அவங்க 2 பேரு. சரி, இவங்க 2 பேரும் எங்க புடிச்சீங்க? ஒண்ணு குள்ளக்குடியில பிடிச்சேன். குன்னக்குடியில போய் பிடிச்சிருக்கீங்க. ஆமா. இன்னொன்னு எங்க பிடிச்சீங்க? திருப்பரங்குன்றத்துல பிடிச்சேன். திருப்பரங்குன்றத்துல போய் பிடிச்சிருக்கீங்க. ஒண்ணு குன்னக்குடி, இன்னொன்னு திருப்பரங்குன்றம். 2 இடத்துல பிடிச்சிருக்கீங்க. சரி, இப்ப உன்னை எது கூப்பிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஏன்? அயோத்தி நாட்டுல ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி மகன் பள்ளியை தேர்ச்சி அடைந்திருக்கிறான். பள்ளிய எதுக்கு பள்ளியை முடிச்சு? பள்ளியை தேர்ச்சி அடைந்திருக்கிறான். பள்ளியிலே பள்ளிக்கூடத்துல போய் படிச்சான். அப்படி தெளிவா சொல்றது. பள்ளியை முடிச்சு வந்து அடிக்கிறேன், பள்ளிக்கூடத்தை சேர்த்து அடிக்கிறேன். அடே, பள்ளியில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பள்ளியை தேர்ச்சி எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு புரியல எனக்கு. பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கிறேன் அப்படி சொல்ல வாரியா? படிச்சு பெரிய ஆளாயிட்டான். அதனால 32 வகை தானம் தர்மம் கொடுப்பாங்க. எத்தனை தண்டாரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க? எத்தனை? 32 வகை. 32 தானமா? தானம் சொல்லும் போது எனக்கு ஒரு மறுபடியும் ஒரு சந்தேகம். என்னடா பூரா சந்தேகமா கேட்கிற? சந்தேகத்தை இருந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிறோம். சந்தேகத்தை தெளிவுபடுத்தபடி குருநாதரோட கடவுள் பண்ணி தானத்துல வந்து 32 தானம் சொன்னீங்களே. ஆமா. தானத்திலே சிறந்த தானம் என்ன தானம்? அன்னதானம். அதிலும் சிறந்த தானம் ரத்த தானம். அதிலும் சிறந்த தானம் கண் தானம். அதிலும் சிறந்த தானம் இந்த உட்கார்ந்திருக்காக மைதானம். சரி, அதிலும் சிறந்த தானம் நிதானமாய் இருக்க வேண்டும். அதிலும் சிறந்த தானம் 2 பேரும் சமாதானமா போயிடணும். ஏன்? காரணம் என்ன தெரியுமா? 2 பேரும் பேசிக்கிட்டே போனா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். பிரச்சனை, அதாவது பிரச்சனை வரதா தப்பு இல்ல. பிரச்சனை வந்தாத்தான் தீர்வுன்னு ஒண்ணு வரும். கலகம் பிறந்தாத்தான் வலி பிறப்புன்னு பெரிய சொல்லுவாங்க. குதிரவாயா சரியா தானே சொல்றேன்? சிசியா குருவே. குருவேவா? குருவே. தொடச்சங்க கிட்டுனாலும் கிட்டும். வெள்ளப்பூடு. வெங்காயம். யாரா வெங்காயம்ன்ற? வெள்ளப்பூடுங்க யார் சொன்னீங்க? வெள்ளப்பூடு சொன்னா வெங்காயம். வெள்ளப்பூடுக்கு என்ன வெங்காயம் தானே? சரி, மலடிக்கு பிறந்தவள, கிழவிக்கு பிறந்தவளை யார பாத்திரா கேட்கிற? எனக்கு சொல்ற கிழவி எப்படா பிள்ளை பெறுவா? யார் சொன்னதுங்க? 80 வயசுலயும் பிள்ளை பெத்த பொம்பளை என்ன இருக்குங்க? 50லும் ஆசை வரும். ஓ, அப்படி போறியா? ஆசை வந்த பிள்ளை வைக்காம இருக்காங்களா? மலடி தான் பிள்ளை வைக்கிறது ரொம்ப சிரமம். அப்புறம் இந்த மலடி பிள்ளை வைக்கிறது. இப்ப அரண்மனைக்கு போறான். அரண்மனை பெண்ணையா? அரண்மனைக்கு போறான். செவத்துல இருப்போமா? செவத்துல இருந்தா செவர் நனைஞ்சு போகுமே. என்னடா செவத்துல இருக்கணும். எப்படி தவத்துல இருக்கிறது? ஜவம்டா தெரியாதா? உட்கார்ந்து தவம் இருக்கணும்டா. உட்கார்ந்து இருக்கணும். ஆமா, முதல்ல சொன்னதா உட்கார்ந்து உட்கார்ந்து என்ன இருக்க போற? நீங்க தான் உட்கார்ந்து இருக்கணும். தவம் இருக்கணும்டா. உட்கார்ந்து தவம் பண்ணணும். ஜெபம் பண்ணணும். பெண்கள் வந்தா விபதியை கொடுத்து ஏழு. ஆண்கள் வந்தா நீயே விபதியை கொடுத்து என்னை பக்கையில் இழிச்சா பெண்மர் தெரியுது. என்னடா
குருவே என்ன? பெண்கள் உங்ககிட்ட வந்தா நீ என்ன செய்வீங்க? பெண்கள் வந்தா குழந்தை இல்லாதவர்கள் குழந்தையை கொடுத்து நீங்க குழந்தை கொடுத்தாலும் அப்படியே 10 ரூபா கலர் பாட்டில் மாதிரி இம்பிட்டோன்னு தான் இருக்கும். ஏண்டா ஆளை பார்த்து இடம் போடாத. அப்புறம் தராசு உள்ள பார்த்து இடம் போடணும். அடே சிறு உளிதான் பெரிய மலையை கூட உடைச்சு இருக்காங்க. புளி மொட்டையா இருந்தா என்ன பண்றது? முட்டையா நல்லா துவஞ்சு தானே கொண்டு வருவா. நல்லா துவைக்கிறாங்க. பெண்கள் வந்து அவங்கள்ட்ட அனுப்பேன். அதாவது நான் சொல்றேன் குருவே, நீங்க அனுபவமானார். நான் இப்பதான் புதுசா பழகிட்டு இருக்கேன். பெண்கள் வந்தா நான் பாத்துக்கிறேன், ஆண்கள் வந்தா நீங்க பாத்துக்கீங்க. அடே கொஞ்சம் நான் அவட பழகிக்கிறேன். பெண்கள் எதுக்கு ஏன்ட்ட வர சொல்றீங்க? எதுக்கு? குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுப்பேன். சரி. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமாங்கல்யத்தை எடுத்து கொடுப்பேன். திருமணம் ஆனவங்களுக்கு திருமணம் ஆனவங்களுக்கு தான் திருமணம் முடிஞ்சிருது இல்லடா. ஆடவர்களுக்கு என்ன செய்வீங்க? அதான் திருமணம் முடிஞ்சிருது இல்ல. அப்ப 2வது கல்யாணம் முடியுதா? ஆமா. இல்ல சரி, இது கேட்டு பரவாயில்ல. அது இருப்பா. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? பக்கத்துல போமா. சாம்போ சதா ஜீவ சாம்போ சதா ஜீவ சாம்போ சதா சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவனே சரணம் பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சாமியே சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம். ஓ சாமியே சரணமையப்பா சரணமையப்பா குருவே
உடம்பு இப்படி போச்சு. குருவே அதுல பார்த்து தாண்டா நான் அதை பார்த்துதான் நான் 2 ஏக்கரை விட்டேன். அதுல பாருங்க. அதுல பார்க்க சொன்னாங்க இல்லையா எங்க அதையே சொல்லலாம். அதுல பார்த்தேனே அப்படி இருக்கும். ஐயோ நீ இதை பாரு, அப்புறமேல உனக்கு யோகம் கட்டி அதை பார்த்த